If you are a woman, these symptoms can save your peace, protect your energy, and help you understand people more better. Okay, what are those 10 terms? Let's get into it. மொதல் விஷயம் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணல, அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க உங்ககிட்ட மட்டும் ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க, மிச்சம் எல்லாருக்கிட்டும் சாஃப்டாக பேசுகிறாங்க, சிரிச்சு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்ககிட்ட மட்டும் ரூடாக பேசுகிறாங்க? மேபி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் அவங்க உங்ககிட்ட மட்டும் ரூடாக பேசுகிறாங்க? பிகாஸ் நீங்கள் அதை அலோவ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைமே அவங்க உங்ககிட்ட ரூடாக பேசும்போது என்கிட்ட எவ்வளோ பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரூடாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ வாட் யூ அக்செப்ட், வாட் யூ டோன்ட் அக்செப்ட்ன்றது கிளியராக இருங்க. ஒருத்தவங்க அவங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை கீழே இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அவங்க என்னதான் அவங்க பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மேட்ச் பண்ணலன்னா மேட்ச் பண்ணல. Let them go and let you live your life. Second one is gaslighting. இருக்கு ஆனா இல்ல. இது இருக்கு ஆனா இல்ல. இல்ல ஆனா இருக்கு. உங்க மெமரியே டவுட் பண்ண வச்சு உங்க செல்ஃப் கான்பிடன்ஸை பிரேக் பண்ணிடுவாங்க. அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பட் நீங்க அதை போய் டிஃபெண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நான் இப்ப சொன்னேன், நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ என்ன உளறிட்டு இருக்கியான்னு அப்படி. ஸோ கேஸ் லைட்டிங்ன்றது வந்து உங்களோட ஓன் ரியாலிட்டி வந்து கொஸ்டின் பண்ண வச்சிருவாங்க. அது நடக்கவே இல்லையே, அது எப்ப நடந்துச்சு, எங்க ஒரே ஒரு வாட்டி சொல்லு பாப்போம் அது எப்ப நடந்துச்சுன்னு. நீங்க அது அதுக்கப்புறமா நீங்க உங்க மென்டல் ஹெல்த் எல்லாம் லூஸ் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோட போய் காமிச்சா கூட என்ன எடிட் பண்ணிட்டு வந்து காட்டுறியான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, அவங்கள விட்டும் போக முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப்காக தேடிட்டே இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ இல்லை சிசிடிவி வைக்கிறதோ அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணி தான் தப்பிச்சாகணும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் மெமரிஸ். நீங்கள் சொன்னீங்க, அவங்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை நம்புங்க. தேர்ட் ஒன் இஸ் லவ் பாம்பிங். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி நீ தான் என் உலகம் அப்படி இப்படின்னு சீக்கிரமாக க்ளோஸ் ஆகி லாஸ்ட்டில் அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஓகே இப்போ அவள் என் வழிக்கு வந்துட்டா, இப்போ அவள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் லவ் பாம்பிங். இல்லை நீங்கள் விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லவ் பாம் பண்ணுவாங்க. நீங்கள் செய்ய சொல்லாததெல்லாம் செய்வாங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் அப்போதான் செய்வாங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹியர் கம்ஸ் மை ஃபேவரட் ஒன், பவுண்ட்ரிஸ். நீங்க என்ன லிமிட் செட் பண்றீங்களோ அந்த லிமிட் உங்களோட பீஸை சேவ் பண்ணும், உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணும், உங்களோட லாட் ஆஃப் டைமை சேவ் பண்ணும். ₹1,00,000 கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன்னா அது செய்ய மாட்டேன் தான். அது யாருக்காகவும் அந்த பவுண்டரிஸ்ல இருந்து இறங்கி போயிடாதீங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் பவுண்டரிஸ், no is a full sentence. Know that. No means no. Most interesting one, fifth one, red flags. சிவப்பு கொடிகள். வார்னிங் சைன்ஸ் ஷோஸ் அன்ஹெல்தி பிஹேவியர் லைக் லைங். குரோனிக்கா லை பண்ணுவாங்க, எக்கச்சக்கமா லை பண்ணுவாங்க. சாப்பிட்டான்னு சொல்றது கூட பொய்யா தான் இருக்குன்ற அளவுக்கு போய் சொல்லுவாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. அபியூஸ்லேயே 3 விதம் இருக்கு: வெர்பல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ். மென்டல் அபியூஸ்ன்றது வந்து உங்களை மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா வேர்ட்ஸ்ல மட்டும் ஐ லவ் யூ பேபி சோ மச், ஐ லவ் யூ சோ மச் பேபி, நீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பிசிக்கல் அபியூஸ் வந்து அடிப்பாங்க, செவத்தை உடைப்பாங்க, கோமா இருக்கும், பைக்கு முறுக்குவாங்க. அதெல்லாம் உங்க மேல காட்ட முடியல, அதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல இருக்கிறத உடைக்கிறது, 99% ஆஃப் சான்ஸ் இருக்கு நாளைக்கு அவங்க உங்களே அடிக்கிறதுக்கு. அதுல இருந்து உஷாரா இருங்க. வெர்பல் அபியூஸ் கண்ணா பின்னாடி உங்க குடும்பம், நீங்க, உங்க கேரக்டர், உங்க ஃபேமிலி, உங்க ஜாப் எல்லாத்தையுமே போட்டு அபியூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே திட்டுவாங்க, பச்சை பச்சை கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரணும். ஸோ முக்கியமா மேனிபுலேட்டர் கிட்ட இருந்தோ இல்ல நார்சிஸ்ட் கிட்ட இருந்தோ எப்படி வெளியே வர, நார்சிசம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதுக்கு தனியா வீடியோ போடுறேன். எப்படி இந்த வலையில இருந்து தப்பிக்கலாம்னா, நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு போனாலும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கக்கூடாது. 6th ஒன், ட்ராமா பாண்ட். எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நீங்க அந்த பர்சன் விட்டு போகவே முடியாது, இன்னுமே அட்டாச்சா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி இருக்கும்னா, உடைக்கிறதும் அவங்களாதான் இருப்பாங்க, நீங்க போய் ஆறுதல் தேடுறதும் அவங்களாதான் இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்ற, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருப்பாங்க. அந்த வந்து ட்ராமா பாண்ட் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வழி வேணாம், நீங்க உங்களை சூஸ் பண்ணிட்டு வெளியே வரணும், அவ்வளோதான். 7th ஒன், மேனிப்புலேஷன். தே கண்ட்ரோல் யுவர் லைஃப் த்ரூ கில்ட், ஃபியர் ஆர் கன்ஃபியூஷன். அவங்க உங்க லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களை கில்ட் ட்ராப் பண்ணுவாங்க, உங்களை கோவப்படுத்துவாங்க, உங்க ரியாக்ஷனை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. See, healthy people communicate, not manipulate. 8th one is self-worth. Knowing yourself more than others. Knowing your value without any validation. Confidence that there. நான் எவ்வளோ வேல்யூபிளான பர்சன், என் டைம் எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேனிபுலேஷன்ல ஈஸியாக போய் நார்சிஸ்ட் கிட்டயும் நீங்க வந்து ஸ்டிக் ஆக மாட்டீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ சேவ் யோர் எனர்ஜி.
ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா இதுதான் வந்து கீ பாயிண்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். மத்தவங்க எமோஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்களால பார்க்க முடியும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னா இது முக்கியமான ஸ்கில். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபெமினைன் எனர்ஜி. ரொம்ப காமா இருக்கிறது மட்டும் ஃபெமினைன் எனர்ஜி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுமே ஃபெமினைன் எனர்ஜி தான். பொண்ணு மாதிரி பேச மாட்டேங்குது, இவ்வளவு அடாவடியா பேச, பெரிய லம்பாடி பொம்பளை இருப்பா போல. யூ டூ யூ. யூ டூ யோர் பார்ட். அவங்க சொல்லுவாங்க பி ஸ்மார்ட், பி காம், சிட் லைக் அ கேர்ள் சொல்லிட்டு போறாங்க. பி காம், பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா இரு. பட் we know what we are going through. இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது எல்லாமே அடி வாங்கி வந்தது. சோ இப்படி அடி வாங்கி வந்ததை நீ போயிட்டு காமா இரு, நீ போய் சாஃப்டா இரு. அப்படி இருந்துதான் இப்படி மாறி இருக்கேன். So you do your part. See you in the next video. Until then, stay curious. Bye.